ஒரு ஊரில் உள்ள அருள்மிகு பள்ளி என்ற பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இயற்கை மீது சிறிய ஆர்வம் இருந்தாலும் அதை கவனிக்க யாருக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர்களின் புதிய சயின்ஸ் மிஸ் லட்சுமி மேம் ஒரு அழகான யோசனையுடன் வந்தார். நம் பள்ளியிலே ஒரு சிறிய தோட்டம் உருவாக்கலாமா? மிஸ் கேள்வி கேட்டவுடன் குழந்தைகள் உற்சாகத்தில் குதித்தார்கள். அடே, இது ரொம்ப நன்றாக இருக்குமா என்று ரவி ஷவுட்டட். நான் தக்காளி நட்டு பார்க்குறேன் என்று மீரா சொன்னாள். மிஸ் மெதுவாக சிரித்தார். அடுத்த வாரம் பள்ளியின் ஓரமாக இருந்த காலியாக கிடக்கும் இடத்தை சுத்தம் பண்ணினார்கள் குழந்தைகள். மண்ணெடுத்து உழுது, கற்களை எடுத்தெறிந்து, களை எடுத்து, நீர் ஊற்றி, சிறிய குழிகள் தோண்டி அதில் முருங்கை, மல்லி, புதினா, தக்காளி, சீரகம் போன்ற செடிகள் நட்டார்கள். அவர்கள் சேர்ந்து அதற்கு ஒரு பெயரும் வைத்தார்கள், நம்ம பள்ளி பூந்தோட்டம். சில நாட்களில் அந்த தோட்டம் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. அந்த தோட்டத்துக்கு வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், சின்ன பறவைகள் வரத் தொடங்கின. குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வந்து, இன்று எத்தனை இலை வளர்ந்தது, மல்லி ரொம்ப நறுமணம் ஊட்டுது, தக்காளி காய ஆரம்பிச்சிருச்சு என்று உற்சாகமாக பேசினர். ஒரு நாள் ஒரு செடி காய்ந்து போனது. குழந்தைகள் கவலையாக மிஸ் பக்கம் ஓடினார்கள். மிஸ் சிரித்து கொண்டு சொன்னார், இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம் பொறுமை. நீங்கள் கொடுத்த அன்பு, கவனம் இல்லாமல் போனால் செடிகள் காய்ந்து போகும். உழைப்பு தொடர்ந்து இருக்கணும். குழந்தைகள் அதை மனதில் நிறுத்து கொண்டார்கள். மாத முடிவில் தோட்டம் மலர்ந்து அழகாகி இருந்தது. மிஸ் குழந்தைகள் வளர்த்தை மல்லி, புதினா இலைகள் பயன்படுத்தி பள்ளி மதிய உணவுக்கான சமையல்காரி அம்மாவிடம் கொடுத்தார். அது சாப்பிட்டதுமே அனைவரும் சொன்னார்கள், இதுதான் இயற்கையின் உண்மையான சுவை. குழந்தைகளின் முகத்தில் இருந்த புன்னகை அவர்களுக்கு